நீ நல்லவனா இருந்திருந்தனா உன் தம்பிக்கு நீ நல்ல புத்தி சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்ப. ஐயோ, ஆனா நீ விஷம்டா, கொடும் விஷம். இவன் கெட்டு போனதுக்கு காரணமே நீ மட்டும்தான். எஸ். அத்தை, ஆதி பண்ண துரோகத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஸ்வேதா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி தம்ம இன்னொருத்தி கட்ட தாலி கட்ட ஒத்துப்பா? பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போனா அவ வாழ்க்கை என்ன ஆகிட்ட கொஞ்சமாவது யோசிச்சானா? அதுவும் சொந்த அத்தை பையனே மாமா பொண்ணு வேண்டான்னு அவாய்ட் பண்ணா. இந்த ஊர் உலகம் அவ கேரக்டர் பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தானா இவன்? இவன் பண்ணது நியாயமே இல்லாத எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அவன் பண்ண கல்யாணத்தை ஒத்துக்கவே கூடாது. முதல்ல அவ கழுத்துல கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு அவளை வெளில போ சொல்லுங்க அத்தை. நீ சொல்றது ரொம்ப தப்பு ஸ்வேதா. ஆதி விருப்பப்படிதான் மதி கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அப்படி இருக்கும்போது அவளை எப்படி தாலியை கழட்டுன்னு சொல்ல முடியும்? ஏன் முடியாது? இவங்க என்ன முறைப்படி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? இவ ஆதியை ஏன் மதி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா. அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த கல்யாணம் செல்லாது. ஏய், ஏய் மதி, என்னடி பாத்துட்டு நிக்கிற? முதல்ல தாலியை கழட்டு. ஸ்வேதா, என்ன நடந்ததுன்னே தெரியாம கோவப்படாத. இதுக்கு மேல என்னடி நடக்கணும்? முதல்ல தாலியை கழட்டு. என்னடா ஸ்வேதா, கழட்டுன்னு சொல்றேன்ல. Sa